ஹலோ மாப்பிள்ள. ஹலோ. போனும் அடிக்க மாட்டேங்கிற, போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிற. அதான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சுலடா. இங்க வாடா, டீ கடைக்கு வாடா. இப்பதான் புதுசா கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள வெளியே கூப்பிடுற. சும்மா ஏன்டா தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிய? வீட்டுல 1008 வேலை இருக்கா. வைடா முதல்ல. ஏய் நீ கையெடு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ மாப்பிள்ள. என்னடா? இங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தேன். உன்னை விட்டு சாப்பிட மனசு இல்ல, வாடா சேர்ந்து சாப்பிடுவான். ஏன்டா சும்மா போன் பண்ணி இம்சையை கூட்டுறிய? நான் தான் சொன்னேன்லடா, எனக்கு 1008 வேலை இருக்கும்டா. கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆயிடுச்சு, அப்படி இன்னும் என்ன வேலை பாக்குற? அதெல்லாம் உன்னை சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நான் உங்களுக்கு போன் அடிக்கிறேனாடா? இல்ல எதுக்கு எனக்கு அடிச்சு இம்சையை கூட்டுறிய? வைடா போனா. ஏய் நீ என்ன தேய்க்கிற? இப்ப நான் தேய்க்கிறேன் பாரு. ஹலோ மாப்பிள்ள. என்னடா? சாயங்காலம் ஆயிடுச்சு, காலையில இருந்து வீட்டுல தான் இருக்க. வாடா வெளியே வாடா. முக்கியமான வேலையா இருக்கேன்டா. வைடா போன. நேரம் காலம் தெரியும். என்னடா போன் பேசும்போது அவனுக்கு பின்னாடி இருந்து டம்மு டம்முன்னு சவுண்டு இருக்குதுடா. இப்பதான் புதுசா கல்யாணம் முடிஞ்சிருக்கு, அப்படித்தான் இருக்கும். இல்லடா, எனக்கு ஏதோ தப்பா தெரியுது. வா ஒரு எட்டு போய் என்னன்னு பாத்துட்டு வந்துரும். என்னடா சவுண்டு வீட்டை தாண்டி வெளியே இருக்குது? ஆமாடா, மாப்பிள்ள ரொம்ப வெறி பிடிச்சவனா இருப்பானா? வா என்ன பண்றான்னு பாப்போம். ஏய் நீங்க என்னடா இங்க நிக்கிறிய? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் எனக்கு 1008 வேலை இருக்குன்னு சொல்லலடா. ஏன்டா சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்றிய? அப்போ ஒரு வாரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னியா? அது இந்த வேலையை தான் காலையில போன் அடிச்சனே, நீ கையெடு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னது. காலையிலேயே முன்னாடி காய்கறி வெட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதான் நீ கையெடு நான் பாத்துக்கிறேன்ட்டேன். அப்ப மத்தியானம் நீ என்ன தேய்க்கிற நான் தேய்க்கிறேன் பாருன்னு சொன்னது. பாத்திரத்தை தான். நீ என்ன தேய்க்கிற? இப்ப நான் தேய்க்கிறேன் பாரு. இப்ப டம்மு 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 டம்முன்னு சவுண்டு கேட்டுச்சா? வேற என்ன? இதுதான். டேய் அங்க என்னடா பேசிட்டு இருக்க? வேலை பார்க்காம. இல்லம்மா இந்தா உன்னோட ஊரை வச்ச உள்பாவோட தான் தேடிக்கிட்டு இருக்கேன். மூங்கடா தொலைஞ்சு இங்க இருக்கிறது இருந்தா எனக்கும் சேர்த்து அடி விழுகும்டா. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. Hello, tell me. Oh, iPhone. Yes. Definitely. Yeah. Too much, very too much. Yes, I think my work full tension, baby. என்ன? அது ஐபோன் தானே? Yes, எவ்வளவு வரும்? just 2 lakhs. 2 lakhs. No. Hey, I am tension. I think. No. Yes. I say, but full busy. Okay. Thank you. Hi, Machi. I will come da. Hey, everybody da. ஏய் தம்பி, என் ஃப்ரெண்ட் ஒருத்த வர்றான் பாரு. அவன் இங்க ஜூஸ் குடிக்க வர்றான். காசே வாங்க மாட்டேனே, என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன். உன் பொண்டாட்டியை கேப்பான், குடுப்பியா? என்ன முதலாளி? அப்புறம் என்னடா அந்த மாதிரிடா பிசினஸ். அவன் இங்க வர்றதே ஓசியா ஜூஸ் குடிக்கத்தான் வர்றான். அவன் வந்து கேட்டான்னா முதலாளி இல்ல நீங்க யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் குடிச்ச காசை வாங்கிரு. சரியா? சரி முதலாளி. अच्छा ठीक है भाई. बाय. एक साथ कुछ जूस के. அண்ணே நான் தமிழ் தானே. தமிழா? நான் கூட ராஜஸ்தான்காரன் நினைச்சேன். சாரி தம்பி, ஒரு சாத்துக்குடி ஜூஸ் போடுங்க. சரி உங்க முதலாளி எங்க? தெரியலண்ணே. நான் யாரும் தெரியுதா? தெரியல. சரி ஜூஸ் போடுங்க. தோடா ஜூஸ் படா பாண்டி. அண்ணே ஒண்ணுல தம்பி, நானும் உங்க ஓனர் ரொம்ப ஃப்ரெண்டு சின்ன வயசுல இருந்தேன். காசே வாங்க மாட்டான். அதான் சரி இருக்கானான்னு பார்த்தேன், வந்தேனா இல்லன்னு தெரிய வந்து சந்தோஷமா இருக்கு எனக்கு. என்னதான் இருந்தாலும் வாயும் வயிறு ஒன்னா இருந்தாலும் தாயும் பிள்ளை வேற தானே. இதுக்கு முன்னாடி ஒரு பையன் வேலை பார்த்தான்ல, சுல்தான். சுளுத்தான் அந்த பையன் என்கிட்ட காசே வாங்க மாட்டான். நம்ம எல்லாத்தையும் பாரபட்சம் பார்க்காம வாங்கிடுறாங்க. வாங்கணும் கண்டிப்பா வாங்கணும். எவ்வளவு ஜூஸ்? எவ்வளவு? 50 ரூபா. 50 ரூபாவா? 15 ரூபா இல்லையா? அண்ணன் இப்ப கடைசியா காசு கொடுத்து ஜூஸ் குடிச்சிய? கடைசி அவன் கடை திறக்கும் போதுல இருந்து சும்மா தான் குடிச்சுக்கிட்டு இருக்கு. ஜிபே நம்பர் 9626 போட்டுருவா. போட்டுருங்க. ஷோர். ஷூர். ப்ராசஸ்ல இருக்கு. ப்ராசஸ். சரி. ஏய் தம்பி, டேய் அவன்கிட்ட காசு வாங்காதடா. ஏன் மாப்ள என்ன பின்னாடி இருந்து வந்துகிட்டு இருக்க? இங்க தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கு, அதான் பின்னாடி ஒரு கிணறு தோண்டிக்கிட்டு இருக்கு. அப்படியா? நீனா சின்ன வயசுல இருந்தா நல்லா போர் போடுறவனாச்சே. என்ன சாப்பிட்ட? ஒரு சாத்துக்குடி ஜூஸ். நீ காசு கேட்டியாக்கும்? தம்பி நான் சொல்லல,
இப்படித்தான் காசு வாங்கினா உன் மேல கோவப்படுவான். நீ காசு போட்டியாக்க? போட்டேன்டா. எனக்கு இந்த மெசேஜே வரல. காசு போட்டேன் ஆனா சென்ட் ஆகல. ஏன்னா அக்கௌண்ட்ல பணம் இல்ல. 2 ஜூஸ் மட்டும் கட்டுங்க வீட்டுக்கு மாப்பிள்ள 2 ஜூஸ். எல்லாத்துலயும் அவசரம். நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. ஏய் நான் உன் முதலாளிடா. போடாண்டி. மச்சான் அர்ஜென்ட்டா ஒரு 10 ரூபா தான் அனுப்பிச்சு விடுறா. இதோ மச்சி அனுப்புற மாரா. ஓகே மச்சி, ரொம்ப தேங்க்ஸ்ரா. டேய் மச்சான் டேய், நீ ஏன்டா டெய்லி எல்லாரும் ஃபோன் பண்ணி 10 ரூபா கூட 20 ரூபா கூட கேக்குற? மச்சான் 20 ரூபா வந்து 10 பேர்கிட்ட கேட்டா 200 ரூபாய், 30 ரூபா வந்து 10 பேர்கிட்ட கேட்டா 300 ரூபாய், அதே மாதிரி 10 ரூபா வந்து 10 பேர்கிட்ட கேட்டா 100 ரூபாய், டோட்டல் வந்து 600 ரூபாய். 600 ரூபாய் இன்ட்டு 30 நாள், மாசத்துக்கு மொத்தம் 18,000. அவ்வளவுதான் சூற. டேய் மச்சான் டேய், ஒரு 10 ரூபா அனுப்பிச்சு விடுடா டேய். ஹலோ மாப்ள. போன் எடுக்க மாட்டான், மறுபடியும் அடிப்பான். எடுக்க மாட்டேங்கிறான்டா, என்னடா பண்றது? கதை தட்டி வெளியே கூப்பிடுவோம் மாப்ள. மாப்ள ஏய் மாப்ள, ஏ மாப்ள ஏய் வெளிய வந்து பாருங்க. என்னங்கடா உங்களுக்கு பிரச்சனை? Happy birthday to you. Happy birthday to you. ஏய் சும்மா நிறுத்துங்கடா. என்னதான்டா இப்ப உங்களுக்கு வேணும்? போன் அடிச்சே நீ எடுக்கல. சரி அதான் கதவை தட்டி கூப்பிட்டாச்சு. இந்த மாப்ள கேக் விட்டுறா. வேணும்னே தான்டா எடுக்காம இருந்தேன். உங்கள்கிட்ட நான் கேக் வெட்டுங்கடான்னு. என்னடா இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். இதுக்கு முன்னாடி நான் மொட்டை பைய உங்களோட சேர்ந்து கேக் வெட்டினேன், செலிப்ரேட் பண்ண எல்லாம் பண்ணேன். இப்ப நான் குடும்பஸ்தன்டா, என்ன என் பொண்டாட்டியோட செலிப்ரேட் பண்ண விடுங்கடா. இன்னும் உங்களோட வரணும்னு எதிர்பார்க்காதீடா. எனக்கு என் பொண்டாட்டி தான்டா முக்கியம். என்னடா இப்படி பேசிட்ட? புதுசா கல்யாணம் வேற பண்ணிருக்கேன். உனக்கு பைக் தேவைப்படும்னு ஆளுக்கு 50,000 ரூபாய் போட்டு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் எடுத்துட்டு வந்து கிஃப்டா கொடுத்தா யாரையோ பேசுற மாதிரி பேசிட்டியாடா. பாடுறா வண்டிய. அண்ணே வாங்கண்ணே, உங்களை தான் வெளியே நிப்பாட்டி வச்சு பேசிட்டு இருக்கானா? அரே நீ அப்பா ஒரு லூசு பைய அறிவே இருக்காது, உள்ள குடி வந்து உட்கார்ந்து பேசுறான். இந்த வரம்மா. டீயா காஃபி அண்ணே? சரி எல்லாருக்கும் பூஸ்டே போட்டு வச்சுறேன், உள்ள வாங்க. டேய் நண்பா. ஏ மாப்ள ஏய் என்னடா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா நல்லா இருக்கேன்டா. ரொம்ப நாளாச்சு பார்த்து. ரொம்ப நாள் உட்கார்றா. உட்காரு. சரி நீ என்ன இங்க? இதை சாப்பிட்டு போலான்னு வந்தேன். சாப்பிடுறதுக்காண்டியா? உட்கார்றா. சரி மாப்பிள்ள என்ன சாப்பிடுற? ஒரு சிக்கன் பிரியாணி. ஒரு சிக்கன் பிரியாணியா? எனக்கும் சிக்கன் பிரியாணி போதும். ஆனா எங்க 2 பேருக்கு 2 சிக்கன் பிரியாணி. மாப்பிள்ள காலேஜ் படிக்கும் போதுலாம் ஆளு என்னடா நீ சொல்லலையா? சொல்லிடுறாமேம்மா. ஏண்டா இந்த இந்த எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி சொல்லு. டேய் நீயே சொல்லிடுறா. பிரகாஷ் இருக்காங்க, அது என்ன ஏதோ ஒரு சிக்கன் பிரியாணி ஒண்ணு. அவனை பார்க்காம அப்படியே நம்மள கழட்டி விட்டான். சரி மாப்பிள்ள சாப்பிடு. மாப்பிள்ள எனக்கு என்ன சாப்பாடு வரலடா. இப்ப என்னடா சொன்னேன்? வருண்டா சாப்பாடு. சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணி. ஏமாப்ல நம்ம என்ன இன்னைக்கு நேரத்துல இருந்தா ஃப்ரெண்டு, எல்கேஜில இருந்து ஃப்ரெண்டு. சொல்லா வேணும், நம்ம பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருப்போம். போதுமா? எதுவும் சாப்பிடுறியா? போதுமாப்ல. போதுமா? போதும். ஏய் நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், அவனே விழுந்து வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு சாப்பாடு வேணுமா, சாப்பிட்டியா, எது வேற எது வேணுமா, எதுவுமே கண்டுக்க மாட்டேங்குது. என்ன கதை? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலடா, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். அக்கா வந்த உடனே என்னை கழிச்சு விட்டு அவனை டேய் உனக்கு அவனை யாருன்னே தெரியாது, நீ பாட்டுக்கு அவன் பேசிக்கிட்டு இருக்கா? இல்லடா உன் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு மாதிரி. அதுக்காண்டி என் நண்பனை ஏன் முன்னாடி அவன் சொல்லுவியா? ஒழுங்கா பேசி பழக சொல்லிட்டேன். ஏய் உனக்கு அவர் முக்கியமா நான் முக்கியமா? இப்படிலாம் கேட்ட என்னடா பதில் சொல்றது? அவர் முக்கியமா நான் முக்கியமாடா? என்னடா சொன்னா புரிஞ்சுக்கடா, சின்ன வயசுல இருந்து பழக்கம்டா. அவர் முக்கியமா நான் முக்கியமா? எனக்கு என் மாப்பிள்ள தான்டா முக்கியம். டேய் மாப்பிள்ள, டேய் என்னையா இதுக்குள்ள போய் குத்துட்டு போறாப்ல? அவன் அப்ப இருந்தே அப்படித்தான்டா, எதுக்கு எடுத்தாலும் பட்டு பட்டுன்னு கோவப்படுவான். சரி இரு நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் மாப்பிள்ள, சின்ன பிள்ளைய மாதிரி இதுக்குள்ள தண்டை போடுறாங்க. சில்லி பாய். டேய் நில்றா. டேய் என்னடா சும்மா என்னடா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்க?
இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. பரவாயில்ல, இப்பெல்லாம் பார்க்ல நல்லா மெத்து மெத்து சோஃபெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ச்சே, 3 நிமிஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் தான் இப்படி இருக்கானோ இவன் தெரியல. ஏதோ சொல்ல போறான். நீ வா மச்சான், உன்னை வச்சு தான் சமாளிக்கணும். ஹாய். ஹாய்மா. எதுக்கு? பரவாயில்ல, எழுந்துக்காதீங்க. இல்ல உங்களுக்காக எழுந்துக்கல, பீரோல துணி மாட்டிக்கிச்சு. ஆயிடி. பிரவீன் அவன் ஃப்ரெண்டு. நிறைய சொல்லியிருக்காரு உங்களை பத்தி. சொல்லியிருக்கானா? மோஸ்டா நாங்க பேசிட்டு இருக்கப்போ என்கிட்ட வந்து உங்களை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருப்பாரு. பார்த்தல, பிரவீன் வந்து இப்படி, பிரவீன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, ஏதாவது தப்பா சொல்லியிருக்கானா? ஐயோ, நான் தப்பாலாம் சொல்லலைண்ணா. எங்கன்னா அவன் போறான் அப்படின்னு சொன்னானா உங்க பேர் சொன்னா மட்டும்தான் நான் ஓகேன்னு சொல்லுவேன். சந்தோஷமா இருக்கு இப்படி கேக்குறப்போ. மத்தபடி மத்த பசங்களாம் எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகும் மோஸ்டா. இன்னொன்னு, நான் பசங்க கிட்ட அவ்வளோ பேசவே மாட்டேன். இவர்கிட்டே நான் எப்படி விழுந்தேன்னு தெரியல. எனக்கு பிரவீன் அண்ணா அப்படின்னா ஒரு மரியாதை இருக்கு உங்க மேல. ஆமாமா, சொல்லியிருக்கான் இவன். சின்ன வயசுல இருந்து அப்பா கிட்டே ஒரு 4 டைம் தான் பேசியிருப்பீங்களாமே. சாத்தி, சொல்லுப்பா. கோவப்படாத. இந்த பசங்கெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க வெளியே போறது பத்தி. கோவப்படாதடி. சொல்றேன், இது ஒரு நிமிஷம். கோவெல்லாம் படல. நீ சொல்ல வந்தது சொல்லு. பொழந்துருவேன், சொல்லு. டேய், தூக்கி அடிக்கிறான்டா அவன். தலை, இந்த பால் மட்டும் தூக்கி போட. தேங்க்ஸ் செல்வா. இப்போ வரப்பதான் பேசியிருந்தானுங்களா? எனக்கு தெரியாது. நேற்று நைட் ஃபோன் பண்ணியிருக்கானுங்க. இப்போ எல்லாரும் கிளம்புறாங்களா, கொஞ்ச நேரத்தில் கொடைக்கானல் போகிறதுக்கு கூப்பிட்றானுங்க. நான் இங்கே கிளம்பி வந்து உட்காந்துட்டு இருக்கேன். நான் பைத்தியம்ல. ஏய் சுவாத்தி, அப்படி இல்லை. எனக்கு தெரியாது. இவனுக்கு நைட்டே ஃபோன் பண்ணி தான் உண்டு பிஃபோராக சொல்லியிருப்பேன். எனக்கு காலையில் என் ஃபோனும் ஆனே ஆகலை. அவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டு பார்த்தேன். இல்லை, நான் உனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் ஆச்சு பண்ணியிருப்பேன். எதுக்கு அப்போ என்ன இப்போ வர சொன்னேன்? அதான் சொன்னேன், வேணாடா நீ உன்னை எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரில. நான் உனக்கு அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். உனக்காக நான் அவ்வளோ பார்த்து பண்ணுறேன். எனக்கு வந்து இதெல்லாம் அப்படியே சொல்லி காட்டுற மாதிரி இருக்கு. எவ்வளோதான் இன்னும் லவ் பண்ணுன்னு தெரில இதுங்களை. எனக்கு புரியுதுடி, ஆனா தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்கண்ணா. அவன் சொல்றதும் கரெக்டு தான். இல்ல புரியல. இல்ல ஐயோ, நான் தப்பா சொல்லல. அவன் தப்பு தான் அது. அவன் முன்னாடியே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். எல்லாத்துக்கும் சேர்த்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டானுங்க. இதே விஷயத்த ஒன்னும் இல்லை. இதே விஷயத்த நான் பண்ணா எப்படி இருக்கும்? இல்லடா, ஆக்சுவலி எனக்கு வந்து மூக்கு சளி, நான் ஆஃபீஸ் போனோம் அந்த மாதிரி. இப்ப நான் ஏதாவது வேற ஏதாவது சொல்லிட்டேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன்? புரியுது, கஷ்டம் தான். அப்படி தெரிஞ்சதுன்னா அவங்க எல்லாம் சொல்லி இருக்கப்போ நான் வரேன்டா மச்சான் அப்படின்னு நீ சொல்லியிருக்க கூடாது. புரியுதா? சரி, கோபப்படாதீங்க சிஸ்டர். என் கூட தான் வரான் அவன். நீ போட போற அவனுக்கு என்ன வக்காத்த நீ? ஐயோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம லைக், கமெண்ட், ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாதிரி லவர்ஸை டேக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. 2 புறம்போக்குல நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவனே எங்கடா போற? வேலைக்கு போறேன் சித்தப்பா. வேலை கச்சிச்சா? ஆமா சித்தப்பா, ஐடியில் தான் வேலை செய்கிறேன். மாதம் 80,000 ரூபா சம்பளம். அப்படி இப்படின்னு ஓட்டி பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 ரூபா வரும். அப்புறம் மாதத்துக்கு ஒரு 4 நாள் லீவு. வேணா எக்ஸ்ட்ரா ஒரு 2 நாள் லீவ் எடுத்துக்கலாம். எதுவும் சம்பளத்தெல்லாம் கை வைக்க மாட்டாங்க. வேற வீட்டில் இருக்கவங்க எதுவும் உடம்பு கிட முடியலன்னா கம்பெனி எல்லாம் செலவு எடுத்துக்கும். நம்ம 1 ரூபா செலவு பண்ண வேணாம். தினமும் காலை அவங்களே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறாங்க. கார் வந்துடும் சித்தப்பா. இந்த லஞ்சு கிஞ்சி கட்டிங் போகிற தொல்லையே கிடையாது. மதியானம் சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. அப்புறம் சித்தப்பா, உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு காலி லேண்ட் இருக்கு. ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ போகுது? வாங்கிடுவோம் சித்தப்பா. சித்தப்பா, டைம் ஆயிடுச்சு. கார் வந்து நான் கிளம்புறேன். அந்த காரப்பா? அது இல்ல சித்தப்பா, அந்த வெள்ளைக்காரு அதோ நிக்கிது பாருங்க, மஞ்சள் போடு. அதான். சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. சரி, வரேன் சித்தப்பா. Cheers.
மாப்பிள்ளை முன்னாடி சத்தம் இருக்க மாட்டாங்க ஒண்ணு வேணா வருது உனக்கு ஏதாவது புரியுதாடா? முதல்ல கையில் இருக்கிறது கூடி, அப்புறம் சொல்றதை கேளு. இப்ப சொல்லு. மாப்பிள்ளை என் பொண்டாட்டி என்னை டெய்லி போட்டு அடிச்சு சித்திராவதை பண்றாடா. நிம்மதியா குடிக்க கூட முடியலடா, கொடுமைப்படுத்துறாடா. கல்யாணம் பிரச்சனை இருந்து நிம்மதியா இல்லடா. நீலாம் எப்படி நிம்மதியா இருக்க? இதான் பிரச்சனையா? வீட்டுல நம்ம மட்டும்தான் பேசணும், பொண்டாட்டியை பேச விடக்கூடாது. நல்லா கேட்டுக்குங்க, அனுபவப்பட்டேன்னு சொல்றேன். போன உடனே வால்யூம் இன்க்ரீஸ் ஆயிடணும். வாடா வரணும், போனா போகணும். நீ என்னைக்கு அது சொல்றதை கேட்க ஆரம்பிக்கிறியோ எப்படியா புலம்பணும். இனிமே அடிமையா இருக்கிறதும், நீ வந்தாலே வீடு அலற வைக்கிறதும் அது உன் கையில இருக்கு. சொல்றத சொல்லிட்டேன், அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஹலோ ஹலோ. ஏய், நான் உட்காந்து குடிச்சிட்டு தாண்டி இருக்கேன். யாரு? நான் இனிமேல் டெய்லி குடிப்பேன். இன்னைக்கு குடிப்பேன், நாளை குடிப்பேன், நாளை குடிச்சு குடிப்பேன், குடிச்சிட்டே தாண்டி இருப்பேன். இனிமேல் நான் சொல்றது தான் இந்த வீட்டுல கேட்கணும். அப்படி இருக்கிறத நான் மட்டும் இரு, இல்லைன்னு வச்சுக்க டைவர்ஸ் தாண்டி ரெடி பண்ணேன். சொன்னாப்ல கரெக்டு. விளாட்லாம் இப்படிதான் வச்சிருக்கானே. என்ன ஆம்ல இன்னொரு கட்டி கொடு. சேஸ். மண்டாட்டி பேசு பேசு. டேய் மாப்ள, என்னைய மாதிரிலாம் ஆக்ரோஷமா பேசாத. அவங்க முன்னாடி உன் கண்ட்ரோல்ல தானே இருக்கு, பொறுமையா பேசு. ஹலோ, எப்ப வரீங்க? இங்க காய்கறி வாங்கலாமா வந்தேன். வந்துட்டேன். நீ அடுப்புல உலைய ஏத்து, நான் வந்து இந்த வடிச்சுறேன். ஹலோ ஹலோ. அம்மா, நான் கோவமாலாம் பேசல, சும்மா பிராங்க் பண்ணேன். நான் அரிக்கி எறிஞ்சு புடுவேண்டி, அரிக்கி எறிஞ்சு புடுவேன். நான் ஒரு பால் 2 மேரி கோல்டு பிஸ்கட் கொடுங்க. அந்த பிஸ்கெட் இல்ல. சரி, மில்க் பிஸ்கட் கொடுங்க. இல்ல. சரி கூட்டு. சரி, என்ன ஆகுது வந்து கொடுங்க. நாக்கு வலிக்கிற கம்பி இருக்கு, கொடுப்பா. நோ, வேற ஏதாவது பிஸ்கட் இந்த வந்து கொடுங்க. அப்படி கேளு, எதனா ஒண்ணு கொடுங்கண்ணா. இதா இருக்கு. நோ, இதான் மேரி கோல்டு பிஸ்கட். இதான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் நானு. நாங்க இதை மாறி பிஸ்கெட்னு. நோ, நான் உக்காண்ட பால் யாரா எடுத்து கொடுப்பா. நோ, வீட்டுல சொந்தக்காரங்களாம் வந்துக்கிறாங்க, டைம் ஆகுது, சீக்கிரம் எடுத்து கொடுண்ணா. நீ சொன்னா நான் கலர் வேணும். யோ, இப்ப எதுக்கே சலிச்சிக்கிறா? இதான் அவன் கடைக்கு வரைய மாட்டேன், செம்மா மூஞ்சா காமிச்சுன்னு இருப்பேன். என் நேரம் வேற எந்த கடையும் இல்ல, அதான் வந்து தொலைஞ்சேன். சீக்கிரம் குடியா, நான் கிளம்புறேன். நாடா நீ நையன்ற. யோ, யாரையா நொய்யன்றா? அடிக்கிற வெயில கஸ்டமர் வந்து நின்னா அப்படி சிட்டின்னு பேசாதீங்கடா, டென்ஷன் ஆகுது எனக்கு. நீ கஸ்டமரா நான் கஸ்டமரா? இது வேணும் அது வேணும் நான் கேட்டுக்கிறேன், நீ வேண்டாம் வரப்பா பண்ணுங்கிற. உங்களெல்லாம் சும்மா பொருள் வாங்குறேன், காசு கொடுத்தானே வாங்குறேன். இப்ப உனக்கு பால் தானே வேணும்? ஆமா. என்ன கலரு? ஆரஞ்சு கலரு. அந்த கலர் இல்ல. சரி, வரணா கலர் இருக்கு. பாலே இல்ல. யோ, அப்புறம் என்ன கலர் வேணும் கேட்டா? அம்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். யோ, கண்டென்ஸ் மில்க் இருக்கானா? என்ன கேட்ட? கண்டென்ஸ் மில்க்னா? ஏன்டா நான் கேட்ட பால் பிஸ்கட் 10 நிமிஷமா என் தேவத்துனா உனக்கு கண்டென்ஸ் மில்க் வேணுமா? போடா. நோ, வேற எங்க கடை இல்லனா? வர கடை எல்லாம் வெளியூர் போய் வாங்கடா. எவனையும் கடைக்கு வராதீங்கடா. டேய், பேண்டா வர கஸ்டமர் தொத்தி விடுற. ஆமா, இவர் கஸ்டமரை கவுஞ்சி கீச்சிடுவாரு, வரவங்க எல்லாம் மனநிறைவா தான் அனுப்பி விடுவாரு. எவ்வளவுன்னு சொல்லி குதிரை கிளம்புறேன். 20 ரூபா. இந்தா சில்லற இல்ல. யோ, 50 ரூபாய்க்கு சில்லற இல்லையா? காலையில என்ன வியாபாரம் பண்ண? வரவங்க எல்லாம் மூஞ்சி கட்டி அனுப்பி விட்டியா? தேவையில்லாம பேசாத. சரி, ஜிபே இருக்கா? இல்ல. அப்ப கூகுள் பே இருக்கா? அது இருக்கு. சரி, அந்த மாதிரி தான் நீ பண்ணு. காசு ஓடி வந்து கடை. டேய் தம்பி இருப்பா. டேய் சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு. கஸ்தூரியே அத்தா குழந்தைங்கம்மா குடிச்சிட்டு தான் அத்தா இருக்கா. பால் குடிக்கிறா? குடிக்கிட்டோம் பாவம் குழந்தை. நீங்க தூங்க மாட்டீங்களா? இல்லம்மா, அதை பாத்ரூம் போல வந்து தூக்கமே வரமாட்டேங்குது. தூக்கம் வராது உங்களுக்கு. போங்க தூங்குங்க, சும்மா ஓடிட்டு போய் படுங்க. நீங்க போங்க. எனக்கு தெரியாது பாரு. குழந்தை குடிக்கிறதுல பால் குடிக்கிறா. சரி குடிக்கட்டும் காலைல வரைக்கும். ஏய், அடுத்து எந்த ஏமா என்னடி பண்ற? நீ பேண்டுக்கிட்டு இருக்க. சரி சரி என்ன பண்றேன்னு தெரியல. பால் குடிச்சிட்டு இருக்கா, என்ன பண்றேன்னு ஒரு கேள்வி வேற உனக்கு. எழுந்துட்டலாமா அவ? அத்தை தூங்குங்க அத்தை, தூங்குங்க அத்தை. தூங்க சொல்ற அம்மாவை. என்னடி டான்னு சொல்ற? இல்லப்பா, இன்னும் அசிங்கமா கூட வந்துடும்ப்பா, முடியலப்பா என்னால. நான் எப்படி இருந்தாலும் உனக்கு தெரியும்ல, நான் எப்படி ஆட்டம் போட்டேன், அடங்கி இருக்கிறேன்.
உன் குழந்தைக்காக எல்லாம் நம்ம ஃபேமிலி அடுத்தடுத்து எல்லாமே இதை சந்திக்க வேண்டிய ஒன்று தான். ஆனால் அடங்கி இருக்கேன். ஆனால் என்னை வந்து தூண்டிட்டு இருக்கிறீங்க. 3 மணி ஆகுது, குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கா. குழந்தை எங்கம்மான்னு கேட்குது உங்கள் அம்மா. அவள் கடிக்கிற அப்புறம் பல்லு வளருது போல கடிக்கிறான். இதெல்லாம் முடியல. என்ன பண்ணுறது, எல்லாம் பண்ணி தான் அவனை கல்யாணம் பண்ணால் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் தான் பண்ணணும். நீ பேசுவப்பா, நீ ஏன் பேச மாட்ட? இப்போ உனக்கு வந்து இது பையன் பிறந்திருந்தா அப்படின்னா, கூறும்பா என் உலகே நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஒரு ஸ்டோரி. பொண்ணு பிறந்துச்சு, உடனே சாரு எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்துள் பேசணும் ஆராரோ. உங்களுக்கும் சேர்த்துதான் தேராரோன்னு ஆடிக்கிட்டு இருக்கிறேன். உனக்கு என்ன அந்த ஸ்டேட்டஸ் போறது மட்டும் தான் தெரியும். நான் எத்தனை மணிக்கு தூங்குறேன்னு உனக்கு தெரியுமா? எப்போ உள்ள வந்தாலும் ஒரு 2 காலு ஜன்னல்ல ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, 2 காலை பொழந்துக்கிட்டு தூங்குறேன். கொரட்டை விடுற, ஜொல்லு ஊட்டுற. எனக்கு நீ உதவி கூட செய்ய வேணாம். என்னை கேள்வி கேட்காம நோண்டாம இருந்தா போதும். நோண்டாம இருந்தா கூட போதும். கடிக்கிறா இவ பல்லு. தர்ஷிகா, எப்போ பாரு உங்க அம்மாவுக்கு இதேதான். ஏதாவது சும்மா அழுதா கூட குழந்தைக்கு பால் கொடுமா, பசிக்கு போல குழந்தைக்கு பால் கொடுமா, பால் கொடுமா, பால் கொடுமா. எவ்வளோ கொடுக்குறதே, ரத்தம் தான் வருது, வலிக்குது, எனக்கு என்னால் முடியல. புரியுதுமா, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, குழந்தைங்களுக்கு எப்பவுமே பால் கொடுத்துட்டே இருக்கணும்ல, அப்போ தானே அதுங்க ஹெல்த்தியாக வளரும். உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் பின் எடுத்து தரேன், ஓட்ட போட்டு நீ கொடுறா. ஐயோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கஷ்டப்படுற எல்லா அம்மாங்களுக்கும் அனுப்பிச்சி விடுங்க.